இப்போ உங்களை போன்ற ஜனநாயகவாதிகள் ஆரம்பத்திலிருந்தே இதை அதிகமாக வலியுறுத்திட்டு வரீங்க. உங்களுடைய புத்தகம் கூட பெரிய பேசுபொருளாக மாறுச்சு. உங்கள் மனநிலை எப்படி சார் இருக்குது இந்த தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து? எனக்கு நான் ரெண்டுத்துமே எதிர்பார்த்தேன். நான் மக்களினுடைய எழுச்சியை நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த எழுச்சியை விட இவங்களுடைய வேலைன்றது பெருசாக இருக்குது. அந்த யதார்த்தத்தை நான் ஏற்றுக்கிறேன், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல நான் போரிடணும். இது எப்படின்னா, ஒரு முன்காலத்தில் நான் தோத்துடுறேன், நான் உடனே விடலை, நான் ஒரு 10,000 பேரை நான் இழந்துட்டேன். ஐ எம் ஸ்டெப்பிங் பேக் டு ஃபேஸ் ஃபர்தர் அட்டாக்ஸ். ஆனால் என்னோட எய்ம் வந்துட்டு ஐ மஸ்ட் ஹவ் டு சேவ் த ஃபோர்ட். தட் இஸ் கால்ட் டெமோக்ரஸி. சார் 26 இந்த போராட்டம் செல்லுபடி ஆகுமா? ஏன்னா எஸ்ஐஆர் நம்ம கையில் இப்போ வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கு. செல்லுபடி ஆகுமா ஆகாதா அப்படின்றது ஐயநாதன் இளந்திரையனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. ஒரு சுகுமார், ஒரு மோகன், ஒரு தம்பி, ஒரு சுந்தர், ஒரு சரவணன் அப்படின்ற ஒவ்வொரு தமிழருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. அவன் ஜெயிக்கிறானா நீ ஜெயிக்கிறேன்னு. இது திமுக ஜெயிக்குதா, அதிமுக ஜெயிக்குதா, பாஜக ஜெயிக்குதா, நீ போயிட்ட, நீ காலி. நாம ஜெயிக்கணுமா இல்லை நம்மளை அடக்கி ஆளக்கூடிய சனாதனவாதிகள் இவங்க ஜெயிக்கணுமா? 2ல் 1. அதான் இந்த தேர்தல்.